கொடுக்க போகிற வாக்குத்த செய்திக்காக சிஸ்டர் கவிதா ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இயேசப்பா, இந்த மாதத்தை ஆண்டவரின் முதல் தேதியிலே உங்கள் பாதத்தில் உங்கள் கிருபைக்காக நன்றி. இயேசப்பா, நாங்கள் கேட்க போகும் வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்கள் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கிறோம். இயேசப்பா, உங்கள் வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்து கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் 107:41. சங்கீதம் 107:41. ஆமென். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து எந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எளியவனையோ சிறுமை நின்று அவர் எடுத்து. ஆமென். ஆண்டவர் எளியவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆமென். எளியவன் என்றைக்கும் என்னால் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் அவர் வீணாக விட மாட்டார். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து. ஆமென். இந்த நாளில் கூட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடக்கும் பொழுது அந்த சிறுமையின் சூழ்நிலை, குறைவின் சூழ்நிலை, இயலாமையின் சூழ்நிலை, இவைகளை நாம் நினைக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு மாறாதா, இந்த மாதம் மாறாதா, இந்த வருடம் மாறாதா என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கையை நாம் வைக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? அந்த சிறுமை நின்று ஆண்டவர் என்ன பண்ண போறாரா? தூக்கி விட போகிறாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சிறுமை நின்று தூக்கி எடுத்து அவர் அவருடைய சந்ததிகளை என்ன செய்ய போகிறாரா? உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து. முதல்ல நம்மை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சாதான் இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும் இல்லையா? அப்போ முதலாவது கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து கர்த்தர் அவன் வம்சங்களை மந்தையை போல மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மந்தையை போல என்று சொல்லும் பொழுது ஒரு மந்தை எப்படி இருக்கும்? திரளா இருக்கும், பெருகி இருக்கும், நிறைவாய் இருக்கும். கர்த்தர் அதை போல என்ன செய்ய போகிறார்? நம்முடைய சந்ததியான என்ன செய்ய போகிறாராம்? மந்தையை போல அவர் பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த வேளையிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது 59ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 59:1. ஹல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் என்று சொல்லுகிறார். ஆமென். என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். தாவீதுடைய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை எப்படியாவது உயர்த்தணும், கர்த்தர் என்னை எப்படியாவது மேன்மைப்படுத்தணும், கர்த்தர் என்னை எப்படியாவது எந்த அடைக்கலத்துல வைக்கணும். இப்ப தாவீதை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெருக்கத்தின் சூழ்நிலை. நம்பி ஒரு இடத்துல ஒரு தாவீதால என்ன பண்ண முடியல, நம்பி இணங்க முடியாது. எங்கேயாவது ஒரு அடைக்கலமா போனா எப்ப என்ன பண்ணுவான்? சவுல் ராஜாவுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவான்? அடைக்கலம் கொடுக்க கூப்பிட்டுட்டு சவுல் ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவான். எதுக்கு? தாவீதை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாவீதின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மேல நடக்கிற வாழ்க்கை தான். எந்த சூழ்நிலையுமே அவரால் என்ன பண்ண முடியாது? தைரியமாய் கடந்து போக முடியாது, யாரையும் நம்பி வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப தாவீது அந்த சூழ்நிலை சொல்றார், என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். இருக்கிறதே நெருக்கடியான பாதை. அப்ப அந்த சூழ்நிலை
தாவீது உயிர் படைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? சத்துருக்களுக்கெல்லாம் காப்பாற்றப்பட்டு அவர் ஜீவனோட வாழ்ந்தாலே பெரிய விஷயம். ஆனா இதுலயும் அவரோட நம்பிக்கை என்னது? இப்படிப்பட்ட ஆண்டவரே, நான் ஜீவனோட இருந்தா போதும், நான் தப்பிச்சா போதும், நான் படைச்சா போதும் சொல்ல, என்ன பண்ணணும்? நீங்க இந்த சூழ்நிலைக்கு விலக்கி என்ன உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்க என்ன பண்ணணும்? வைக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் இதையும் கடந்து இதுக்கு மேல ஒரு மேன்மை இருக்கு தெரியுமா? அதையும் நான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நமக்குரிய நம்பிக்கை அதுதான். ஆண்டவரே, எனக்கு இந்த சூழ்நிலை என்னுடைய நெருக்கடியை மாத்தணும், என்னை அதற்கும் மேல என்ன பண்ணணும்? நீங்க உயர்த்தி வைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனை நம்பி தேவனை எதிர்பார்த்திருக்கும் பொழுது நமக்கு இந்த நம்பிக்கை தான் இருக்கணும். ஏதோ வாழ்ந்தா போதும், ஏதோ சாப்பிட்டா போதும், ஏதோ எனக்கு இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கிறது போதும். இதுக்கு பேர் என்னது? இது ஏதோ வாழ்க்கை என்ன பண்ணுது? ஓடுது அப்படின்ற ஒரு நிலைமை இல்லையா? அப்ப நாம ஒரு மிருகங்களை போல வாழ்கிற வாழ்க்கை நாம் வாழல. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு சாட்சிகளா இருக்கும் இல்லையா? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் எந்த அடைக்கலத்துல தான் இருப்பேன், நான் மேன்மையா தான் இருப்பேன், நான் கர்த்தருடைய மகிமையா இருப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்முடைய நினைவு எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் காணப்படும். அப்போ நாம் இந்த சூழ்நிலை தாவீது சொல்றாரு ஒரு இடத்துல, இவ்வளவோ சத்துருக்கள் இருக்கும் பொழுது என் மேல் எழும்பினவர்களை நீங்க என்ன பண்ணீங்க? என் கீழே என்ன பண்ணிட்டீங்க? மடங்க பண்ணுகிற தேவனா இருக்கீங்க. அப்போ அவர் எந்த நெருக்கடியா இருந்தாலும் என்ன பண்றாரு? அவர் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை கர்த்தர் அவருடைய நினைவின் படியாகவே கர்த்தர் என்ன பண்ணாரு? அவரை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதிச்சாரு? ராஜாவாய். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையின் அந்த கடைசி அந்த நொடி வரைக்கும் அவர் அவ்வளவு மேன்மை மகிமையோடு தான் கர்த்தர் என்ன பண்றாராம்? அவரை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவர் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். உடைய தேவன் என்னை நிச்சயமா என்ன பண்ணுவாரு? மேன்மையா தான் வைப்பாரு. அவர் நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னை நெருக்கடிக்கும் விளக்குவாரு, அதுக்கும் மேலே என்ன பண்ணுவாரு? தூக்கி நிறுத்தி வைப்பார்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கே நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல்ல 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. அவள் இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இனி என் நிலைமை மாறுமா மாறாதா? அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை, அப்படியே குத்தப்படுகிற ஒரு நிலைமை, குத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது அவளுக்கு வெளியிலிருந்து வருகிற அந்த ஒரு நெருக்கடி இல்லை. அவளோடு கூட அவள் கூடவே இருக்கிற அவளுடைய அந்த நாச்சியார் என்று சொல்லப்படுகிறவள் அவள் என்ன பண்றா? அவள் அவ்வளவாய் நெருங்குகிறாள். அவளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு காரணத்து நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையை அந்த சகோதரி சந்திக்கிறாள், அன்னாள் என்ற ஒரு பெண். அப்ப அந்த சூழ்நிலையில அவள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை அவள் என்ன செய்கிறாள்? ஊற்றுகிறாள். கர்த்தரை அவள் நம்புகிறாள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறாள். அப்ப அந்த சூழ்நிலை கர்த்தர் அவளுடைய நிந்தை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. அவளுடைய நெருக்கடியை கர்த்தர் மாற்றுகிறார். அவளுடைய இந்த உபத்திரவமான சூழ்நிலையை அவளுக்கு மாற்றுகிறார். அவள் கர்த்தர்கிட்ட வைக்கிற அவளுக்கு அவள் கர்த்தர்கிட்ட கேட்டது எனக்கு ஒரே ஒரு பிள்ளை நீங்க கொடுத்தா கூட போதும் ஆண்டவரே, அது நான் உங்க நாமத்துக்கு மகிமையா என்ன பண்ணுவேன்? உங்க கையில நான் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன செய்கிறார்? கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார். கர்த்தர் அவளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவளுடைய நம்பிக்கை கெட்டு போகவில்லை, அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஏன்னா அவள் கர்த்தரை நம்பி வந்தபடினாலே கர்த்தர் அவளுடைய நம்பிக்கை என்ன செய்கிறார்? அவள் கனப்படுத்துகிற தேவனா என்றார். அதன்படியாய் அவளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவளுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த நேரத்துல அவள் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துறார். என்ன சொல்லி மகிமைப்படுத்துறான்னு சொன்னா, வாசிங்க 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை என்ன செய்கிறாரா? குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரா. ஆமென். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அப்போ சத்தியம் வசனம் பொய்யாகுமா? வசனம் பொய்யாகுமா? இப்போ இங்கே
இவங்க எந்த நம்பிக்கையில அதை சொல்றாங்க இல்லையா? யாரு சொல்றாங்க? ஒரு பெரிய ராஜாவை கொண்டு போய் அவர் சிங்காசனத்துல, பெரிய ஒரு பணக்காரனை கொண்டு போய் அவர் சிங்காசனத்துல உட்கார வைப்பான்னு சொல்லியிருக்காங்களா? அவர் சிறியவனை என்ன பண்றானா, புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை என்ன செய்கிறாரோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இது பேராசு சொல்றதா இல்ல கர்த்தருடைய அசாதாரணமான செய்தின்னு சொல்றதா? உலக பிரகாரமா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வசனம் இல்ல வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? முடவன் என்ன பண்றா? கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறான் அப்படின்வாங்க. அது என்னது? உலகத்தின் வழக்கத்தின்படி. ஏன்னா ஒரு எளியவன், ஒரு சிறியவன், அவன் என்னது? அவன் போயிட்டு அவனை போய் ஆண்டன பண்றாராம், தூக்கி பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார பண்றது நான் சாதாரணமான விஷயமா? அப்ப அது என்னது? அது ஒரு பேராசைன்ற மாதிரி உலகத்தின் பாரு. ஆனா கர்த்தரை நம்பி வாழும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தரை நம்பி நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணுவாரு? நாளைக்கு அப்படியே மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு லேபரா இருக்கலாம், நாளைக்கு ஒரு முதலாளியா மாறுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நாளைக்கு ஒரு பெரிய உயர்ந்த கர்த்தர் வைக்கலாம் இல்லையா? அப்ப ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆண்டவர் பண்ணுவாரு, அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவரால செய்யக்கூடாத காரியமே ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை. இத பிராக்டிகலாவும் ஆண்டவர் செஞ்சு காட்டினார். யாருடைய வாழ்க்கையில? தாவீதுடைய வாழ்க்கையில. இதனாலதான் இங்க அண்ணாவுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஒரு பிள்ளைய சொல்லுவாங்க, அவருடைய நாச்சியார் எவ்வளவோ அவளை நிந்திச்சுப்போம், உங்களுக்கு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுக்கிறது உங்களுக்கு யோகியதை இருக்கான்னு கேட்டிருப்பா இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீமா இருந்தா அவனுடைய சமூகத்துல கதறி அழுவான் இல்லையா? உள்ள உடஞ்சி அழுவான். அப்படிப்பட்ட ஒரு நிந்தையை சுமந்தவளுக்கு கர்த்தர் 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா இது? அப்ப ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் உண்மையில ஒண்ணுமே இல்லை. பிள்ளையே இல்லாத, கற்பமே சுமக்க முடியாத ஒரு அந்த கற்ப பையனை கர்த்தர் என்ன செய்கிறார்? இத்தனை பிள்ளைகளை கொடுக்கிறார்னா அப்ப அவரால் கூடாத காரியம் என்ன இருக்கு? ஆண்டவர் இந்த சூழ்நிலை, அவளுடைய நம்பிக்கை பாருங்க, அவளுடைய விசுவாசம் அவளை வெட்கப்படுத்தல. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் நம்மளை வெட்கப்படுத்தல. எந்த சூழ்நிலை நம்ம இதை யோசிக்கிறோம்ன்றது நமக்கு முக்கியம் இல்லை. யாரை நம்பி இதை யோசிக்கிறோம், யாரை நம்பிக்கையா வச்சு நாம் இதை நம்ம இந்த வார்த்தைகளை நாம் அறிக்கை எடுக்கிறோம், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப நாம யாரை நம்பி நாம் அறிக்கை எடுக்கிறோமோ அந்த நம்பிக்கை நம்ம ஒரு நாள் என்ன செய்யாது? வெட்கப்பட விடாது. ஆமென். இங்க பார்க்கும் பொழுது இதையே தான் தாவீது சொல்லுகிறார் தன் சங்கீதத்துல 103ல 7-8 நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 103 7-8, சங்கீதம் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய மிகுந்த கிருபையை நம்ம மேல என்ன பண்றாரு? அவர் வைத்திருக்கிறபடினாலே ஒரு நாளும் அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட விட மாட்டார். நம்மை வெட்கத்தின் சூழ்நிலைகளுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். அவருடைய மிகுந்த கிருபை நம்ம என்ன செய்கிறதா? வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. ஆமென். நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது, மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. அவர் நம்ம என்ன செய்ய? அவருடைய மிகுந்த கிருபை நம்ம வச்சிருக்கிற அந்த மிகுந்த கிருபையினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸ்ட்ராடினரியான உயர்வை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். ஆர்டினரி லைஃப்ல ஆர்டினரி உயர்வு இல்லை, அது எப்படிப்பட்ட உயர்வு? எக்ஸ்ட்ராடினரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாகவே எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான மாதிரி ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வேலைன்றது என்ன சொல்லுவாங்க? சரியா படிக்கலன்னா, சரியான நாலேஜ் இல்லைன்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? படிப்பு ஏறல அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆடு மாடு மேய்க்கதான் லைக் சொல்லுவாங்களா இல்லையா? உனக்கு ஒன்றும் வராது, படிப்பே ஏறாது, போ ஆடு மாடு மேய் போய் சொல்லுவாங்களா இல்லையா? எதனால அந்த வார்த்தை வருது?
கடைசி ஒண்ணுமே இல்லைன்னா கடைசி இதுதான் உங்களுக்கு லாய்க்கு, இதுதான் உன்னால செய்ய முடியும் அப்படின்றதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப தாவீது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? என்ன வேலையை செஞ்சாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆடு மேய்க்கிறேன்னா அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி அந்த அவங்க வீட்டுல அப்படிதான் அவரை தீர்மானிச்சுட்டாங்க, நீ இதுக்கு தாண்டா லாய்க்கு, நீ ஆடை மேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு வேலையில இருக்காங்க, நல்ல ஒரு மிலிட்டரியில இருக்காங்க. என் பையன் அந்த பையனா மிலிட்டரியில இருக்கான்பா, இந்த பையனா இந்த வேலை செய்யறான்பா, இவன் நல்ல பொசிஷன்ல பையன் அரண்மனையில வேலை செய்யறான்பா. அப்புறம் இன்னொரு பையன் அப்போ இப்படிதானே சாம்பல் இருந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க, அந்த பையன் மிலிட்டரியில இருக்கான், இந்த பையன் இங்க இருக்கான், அந்த பையன் ராஜா கிட்ட வேலை செய்யறான். அப்ப வேற பசங்க இல்ல வேற ஒரு பையன் யாரும் இல்லை, இவன் இவ்வளவுதான் இவ்வளவு பேர் தான், இவங்க மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க போதும். அந்த இடத்துலதான் தாவீது பார்க்கப்பட்டார். ஆனா கர்த்தரே உணர்த்துகிறார், இவங்க இல்ல, இவங்களோ இல்லாம இன்னும் ஒரு பையன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உதவாத தொழில்னு சொல்றாங்க, அந்த வேலையை அவன் என்ன பண்றான், செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைவுல வச்சார். மனுஷங்க மறந்துட்டாங்க, பெத்த தகப்ப மறந்துட்டான், கூட பிறந்தவங்க ஒதுக்கிட்டாங்க, ஆனா கர்த்தர் நினைவிலே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. யார? எளியவன், சிறியவன். அவன் எளிய தொழில் செஞ்சுட்டு இருந்தான், குடும்பத்திலேயே சின்னவனா இருந்தான், அவன் ஆண்டவர் பண்றாரு, நினைவிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்டா கர்த்தர் மறைக்க மாட்டார். ஆமென். ஒதுக்கப்படும்போது கர்த்தர் நினைவுல வைப்பார், புறக்கணிக்கப்படும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்கள முதலிடத்துல வைப்பார். ஹல்லேலூயா. அப்ப யார் குடும்பத்தால தள்ளப்படுறாங்களோ ஒதுக்கப்படுறாங்களோ அவங்க கர்த்தரால என்ன பண்ணுவாங்க, முதலிடத்திலே நினைக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இப்ப நாம அப்பதான் நம்ம வந்து விஐபி. ஹல்லேலூயா. அப்படி நினைக்கும் போதுதான் நம்ம யாரா இருக்கிறோம், விஐபி. நீ என்ன ஒதுக்குறியா, நீ என்ன மறைக்கிறியா, நீ என்ன தள்ளுறியா, நான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, என்ன விஐபி என்ன போறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நான் ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷமானது என்ற ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அந்த அறிக்கை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அப்ப எப்ப மனுஷங்களால ஒதுக்கப்படுகிறோமோ அப்போ நாம என்ன நினைக்கணும், கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் என்னை நிலைநிறுத்த போகிறார், கர்த்தர் என்னை தூக்கி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு குவாலிஃபிகேஷன். அது ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதுதான் என்னது, குவாலிஃபிகேஷன். ஹல்லேலூயா. தேவன் அதாவது மனுஷங்களால் மறைக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் நினைவிலே வைத்தார். ஆமென். அப்ப இவன் இதுக்குதான் லாய்க்குன்னு சொல்லி வச்ச ஒரு தாவீது மனிதர்களை மேய்க்கிறவர்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ராஜாவை கர்த்தர் நிறுத்தினார். அந்த தாவீது அறிக்கை செய்கிறார், அவர் எளியவனை பொழுதிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். ஆமென். அவருடைய அறிக்கையை கர்த்தர் செய்தார். ஆமென் ஆமென் என்று சொல்லி அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அதனால நாம எந்த சூழ்நிலையிலுமே எந்த நேரத்திலுமே எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் என்னை நினைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்கிறது. நாம் கடைசியாக வாசித்து முடிப்போம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம். ஆபகுக்ல நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆபகுக்ல நாம் கடைசி அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆபகுக்ல 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். 3ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என்பவர் அவரின் வார்த்தை மாண்டவர்களைப் போல் ஆக்கி ஈரமான சிலவையை நடக்க பண்ணுவார். ஆமென். இது வந்து சங்கீதத்துல இடம்பெற்ற வார்த்தை, தாவீதினாலே பாடப்பட்ட வார்த்தை. இது இங்கே ஆபகுக்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் கால்களை மான் கால்களை போலாக்கி. மானுடைய கால்களை பார்த்திருக்கீங்களா? மானுடைய கால்களை பார்த்திருக்கீங்களா? மெலிசா இருக்கும், தின்னா இருக்கும். அதாவது ஒரு மான் என்ன யோசிச்சுதான், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு அழகான கொம்புகளை படைச்சிருக்காரு, என் தலையில ரொம்ப அழகா அந்த கொம்பு என்ன வளைஞ்சு நெளிஞ்சு பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு, ஆனா எனக்கு வந்து இவ்வளவு அசிங்கமான ஒரு மெலீசான ஒரு காலை கொடுத்துட்டு இருக்காரு, இந்த கால் நல்லாவே இல்லையே,
எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காலை வந்து நல்லா அந்த கொம்பு எவ்வளோ அழகா இருக்கோ அதே போல என் காலை ஆண்டவர் வந்து நல்லா படைச்சிருந்தாருன்னா நல்லா நல்லா என்ன சொல்றது, நல்லா திக்கா, நல்லா பார்க்கறதுக்கு அழகா, நல்லா நேர்த்தியா, நல்லா ஸ்ட்ராங்கா படைச்சிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் நினைக்கிறான். அப்போ வந்து அந்த மான் வந்து ஒரு ஒரு ஆபத்துக்குள்ள அது சிக்கி கொள்கிறது. அப்போ அந்த ஆபத்துக்குள்ளே சிக்கி கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த மானுடைய அந்த அழகான கொம்புன்னு சொல்லிச்சு தெரியுங்களா, அந்த அழகான கொம்பு அது என்ன பண்ணுது, ஒரு முச்செடிக்குள்ள மாட்டிக்குது. ஒரு ஒரு வேடன் துரத்துக்கிட்டு வரும்போது அந்த அழகான கொம்பு என்ன செய்யுது, அந்த முச்செடிக்குள்ள குதிரைக்குள்ள மாட்டிக்குது. அது மாட்டி சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுது, இழுக்குது. அதால என்ன பண்ண முடியல, வரல. அந்த அப்போ என்ன பண்ணுது, ஐயோ நான் எந்த கொம்பை நான் அழகா நினைச்சனோ அந்த கொம்பு எனக்கு இப்போ ஆபத்தை கொடுக்குதே, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அது வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு அந்த நினைவு வருதான், இந்த கால்கள் இருக்கு இல்லையா, இந்த கால்களால் நான் என்ன பண்ணுவேன், இதை உதறி தள்ளிட்டு நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதான், அந்த கால்களை கொண்டு அது என்ன செய்கிறதா, அப்போ அந்த அந்த சிக்கிக்கிட்டு இருக்க அந்த கொம்பை அதை உதறிட்டு அது என்ன பண்ணுதான், அந்த எந்த கால்கள் எந்த அந்த அசிங்கமாக இருக்கு மெல்லியதாக இருக்குன்னு நினைச்சதோ அந்த கால்களால் என்ன பண்ணுதான், அது உதறிட்டு ஓடுதான். அந்த கால்களை உதறிட்டு அந்த கால்களால் என்ன பண்ணுதான், அது உதறிட்டு அது வேகமாக ஓடுதான். அப்போ அந்த அந்த வேடன் துரத்தி கொண்டு வரும் பொழுது அதற்கு இருந்த அந்த கொம்பு அதை காப்பாற்றலை, அந்த அழகான கொம்பு அதை காப்பாற்றலை. அந்த அழகான கொம்பு அதை சிக்க வைக்க பார்த்தது. ஆனால் அது எந்த கால்கள் மெல்லியதாக இருக்கு, பார்க்கவே அருவருப்பாக இருக்கு, லோ மெலிசான கால் எனக்கு கொடுத்துருக்காருன்னு எந்த கால்களை நொந்து கொண்டதோ அந்த கால்கள் தான் அதை ஓட வைத்து எந்த இடத்துல அந்த வேடன் ஓடி வர முடியாத அந்த எந்த இடத்துக்கு அதை கொண்டு போய் நிறுத்தினது, அதை பாதுகாத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேளையில் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை ஒரு எளிமையான ஒரு சூழ்நிலையா, ஒரு சிறுமைப்பட்ட சூழ்நிலையாக்கு ஏன் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை அனுமதிச்சு வச்சிருக்கீங்க, ஏன் நான் இந்த சூழ்நிலை வாழ்ந்துச்சுக்கு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம எதற்காக என்றால் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சூழ்நிலை கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை சொல்லணும் இல்லையா, எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து சிறியவன் என்ன பண்ணியிருக்கார், புழுதிலிருந்து தூக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லணும் இல்லையா. இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியாய் நாம் வாசிக்கும் பொழுது எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்துல நீங்க விசுவாசிங்க, இந்த மாதத்துல எந்த சிறுமை இருந்தாலும் சரி, எந்த குறைவு இருந்தாலும் சரி, வார்த்தையை அறிக்கையிடுவோம். கர்த்தாவே இந்த மாதத்தில் ஆண்டவரே நீங்க சொன்ன பிரகாரமாய் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை நீங்க மந்தையை போல மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கீங்களே சப்பா. இந்த வேலையில கர்த்தாவே நீங்க என்னுடைய சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறீங்க ஆண்டவரே. என்ன மட்டும் இல்லை, என் சந்ததியை நீங்க உயர்த்த போறீங்க, என் சந்ததியை மேன்மைப்படுத்த போறீங்க, என் சந்ததியை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. எனக்குள்ளே நீங்க கொடுத்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. என்னை மாத்திரமல்ல என்னுடைய சந்ததியை நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆசீர்வதிக்க போறீங்கன்னு சொல்லி இந்த நாள் நாம் அறிக்கையிடுவோமா, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எழுந்திருப்போம். ஆண்டவரே இன்றைக்கு நீங்க சொன்ன இந்த சங்கீதம் 141 படியாக இந்த வாக்கு தத்துவத்தை அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதன்படியா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நாளில் நீங்க நடத்த போறீங்க. வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நீங்க அதன்படியாய் எனக்கு நீங்க செய்ய போகிறதுக்கு நமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் அதன்படியாய் நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.